Hi friends, welcome to Ecdial. இன்னைக்கு window AC split AC இதுக்கான வித்தியாசம் என்னன்னு பார்க்க போறோம். அதே நேரத்துல ரெண்டுக்குன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இத பத்தி பார்க்கலாம். ஏன் இப்போ வந்து window AC பத்தி கேக்குறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா சென்னையில நிறைய அபார்ட்மெண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் window AC தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் நிறைய பேர் window AC வேணும்னு கேக்குறாங்க. window AC க்கு split AC க்கு உள்ள முக்கிய வித்தியாசம் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா split AC ல ரெண்டு யூனிட் இருக்கும். அதுக்கு பேர் தான் ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். அதே நேரத்துல அதுக்கு முன்னாடி வந்த மாடல் தான் விண்டோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ல இன்டோர் அவுட்டோர் மொத்தம் ஒரே பாக்ஸா செஞ்சு ஒரு கேப்ல வந்து ஃபிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேப் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய டன்னேஜை பொறுத்து வித்தியாசமாகும். அடுத்து இன்ஸ்டாலேஷன் ஸ்ப்ளிட் வந்து ரெண்டு யூனிட்டா இருக்குங்காட்டி ரெண்டு தனித்தனியா மாட்டணும். அப்போ வந்து இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் கொஞ்சம் பெருசு. அதே நேரத்தில் விண்டோ ஏசியினுடைய இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸி. அடுத்து பவர் சேவ் அப்படிங்கிறது கான்செப்ட் பார்க்கும்போது இதனுடைய விண்டோ ஏசியினுடைய ஒரு 3 ஸ்டார் எடுத்துங்க, ஸ்ப்ளிட்னுடைய ஒரு 3 ஸ்டார் எடுத்துங்க. ரெண்டு ஒரே 3 ஸ்டாராக இருந்தாலும் விண்டோ ஏசி வந்து 1500 யூனிட்டுமே ஸ்ப்ளிட் ஏசி வந்து 1100 யூனிட்டும் எடுத்துக்கும். அப்போ வந்து ஒரே ஸ்டார் ரேட்டிங்கில் இருக்கக்கூடிய விண்டோ ஏசி அதிகமான கரண்ட் எடுத்துக்கும். அதனால் பவர் சேவ் அப்படிங்கிற கான்செப்டில் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி தான் பெஸ்ட்டு. நெக்ஸ்ட் வந்து மெயின்டெனன்ஸ் ஏசிக்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 4 டைம் சர்வீஸ் பண்ணணும். அதே நேரத்தில் அதுக்கான ஸ்பேர்ஸ் மாற்ற வேண்டி வரதுனால அதனுடைய ஸ்பேர் காஸ்ட்டும் ரொம்ப அதிகம். விண்டோ ஏசி அதனுடைய மெயின்டெனன்ஸ் ரொம்பவே கம்மி கம்பேர் டு ஸ்ப்ளிட் ஏசி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி வந்து ஃப்ளாரிங் ஜாயிண்டில் லீக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கேஸ் லீக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கேஸ் கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா கம்ப்ரஷனுடைய ஹீட் அதிகமாக கம்ப்ரஷனுடைய லைஃப் குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதே நேரத்தில் விண்டோ ஏசியில் வந்து எந்த ஒரு ஜாயிண்ட் இல்லை, ஃபுல்லாக டோட்டலாக வெல்டிங் ஒர்க் பண்ணி டோட்டலாக ஒரே யூனிட்டாக இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய கேஸ் லீக் பிரச்சனை வராது. அதே நேரத்தில் அதனுடைய மெயின்டெனன்ஸ் செலவு ரொம்பவே கம்மி. ஈவன் பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி வச்சிருக்க நிறைய பேருக்கு தெரியும், அதனுடைய ஃபில்டர் மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணி போட்டால் போதும். ஈவன் ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு சர்வீஸ் பண்ணால் கூட போதுமானதாக இருக்கும். நெக்ஸ்ட் நாய்ஸ் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஏசியில் நாய்ஸ் அப்படிங்கிறது கம்ப்ரஸர் மூலமாக தான் வரும். ஸ்ப்ளிட் ஏசியில் அவுட்டோர் வந்து அதிகமான நாய்ஸ் கிடைக்கும். ஆனால் வீட்டுக்குள்ளே மாட்டி இருக்கிற இன்டோரில் நாய்ஸ் இல்லாமல் ரொம்ப கம்மியாக ஓடும். ஈவன் பார்த்தீங்கன்னா 40 dBயில் ஓடக்கூடிய ஏசியெல்லாம் நிறைய இருக்குது. 40, 30 அப்படிங்கிற மாதிரி நிறைய இருக்குது. சைலண்ட்டாக ஓடக்கூடிய ஏசியெல்லாம் இருக்குது ஸ்ப்ளிட்டில். ஆனால் விண்டோ ஏசியில் கண்டிப்பாக நாய்ஸ் வரும். ஏன்னா இன்டோர் அவுட்டோர் ஒரே செட்டப்பில் ஒரு விண்டோ மூலமாக கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ரெண்டினுடைய கம்ப்ரஸர் நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதனால் இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். நெக்ஸ்ட் காஸ்ட் வைஸில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி ரேட் கம்மி. ஈவன் பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி விட உங்களுக்கு ஒரு 7000 ரூபா 8000 ரூபா வரைக்கும் கூட விண்டோ ஏசி ரேட் கம்மியாக கிடைக்கும். அதே நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விண்டோ ஏசிக்கான ஆப்ஷன் இருக்குது. அங்கே விண்டோ ஏசி போடலாம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் விண்டோ ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். அதே நேரத்தில் அப்பார்ட்மெண்ட் அந்த மாதிரி இருக்கிறதுல பழைய விண்டோ ஏசி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எங்களில் அந்த இடத்துல நீங்கள் அந்த விண்டோ ஏசி ப்ராப்ளம் ஆயிடுச்சு மாற்றணுங்கிற சுச்சுவேஷனுக்கு நீங்கள் அதை எடுத்துகிட்டு வேறு விண்டோ ஏசி போட்டுக்கலாம். அதே நேரத்தில் எனக்கு ஸ்ப்ளிட்டு தான் இருக்க விண்டோ ஏசிக்கான ஆப்ஷனே இல்லை, இனிமேல் ஒரு ஆப்ஷனை க்ரியேட் பண்ணி அங்கே விண்டோ ஏசி போடலாமா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அது வேண்டாம். ஏன்னா ஸ்ப்ளிட்டு உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் பவர் சேவ் அப்படிங்கிற ஆங்கிலையும் நாய்ஸ் ஆங்கிலையும். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் ஆங்கிலையும் ஸ்ப்ளிட்டு தான் பெஸ்ட்டாக இருக்கும். அடுத்தது செக்யூரிட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட் ஏசி கழட்டி விட்டு ஒரு ஆள் உள்ளேருந்து வெளியே வர முடியாது. ஏன்னா 2.5 இன்ச்சு ஹோல்ஸ் மட்டும் தான் போட்டிருப்போம். ஆனால் விண்டோ ஏசிக்கு 2க்கு 2 அடி அந்த அளவுக்கு பெரிய ஹோல்ஸாக இருக்கும். அதில் வந்து ஒரு ஆளே உள்ளே பூந்து வந்துடலாம். அதனால் அந்த ஏசி கழட்டிட்டு உள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகம். பார்த்தீங்கன்னா உள்ளே லாக் பண்ணி பக்காவாக இருந்ததுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. லாக் பண்ணாமல் சும்மா சொருகி வச்சுருக்காங்க அப்படின்னா உள்ளேருந்து தள்ளி விட்டு உள்ளே வரக்கான வாய்ப்புகள் அதிகம். செக்யூரிட்டி ரீசன் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஸ்ப்ளிட்டு தான் செக்யூர்டாக இருக்குமோ தவிர விண்டோ ஏசி செக்யூர்ட் இல்லை. அடுத்து லைஃப் டைம் பார்க்கணும். விண்டோ ஏசியினுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா ஈவன் 35 வருஷம் 40 வருஷம் ஓடிட்டு இருக்கக்கூடிய விண்டோ ஏசியெல்லாம் இருக்குது. விண்டோ ஏசியில் மெயின்டெனன்ஸ் ரொம்ப கம்மி. அதே நேரத்தில் ப்ராப்ளம் ஆகக்கூடிய ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மி. அதனால் லாங் லைஃப் வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஈவன் பார்த்தீங்கன்னா இப்போ வாங்குகிற விண்டோ ஏசிங்கடா உங்களுக்கு ஒரு 10-15 வருஷம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஸ்ப்ளிட் ஏசியாக இருக்குது அப்படின்னா 5 to 8 வருஷம் அதிகபட்சம் வரக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசிக்கு தான் அதிகம். இதை கம்பேர் பண்ணி உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு சொல்லி நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம். என்னை பொறுத்த வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசிக்கு ஆப்ஷன் இருக்குது, நான் அங்கே போட்டே ஆகணும். அதாவது அப்பார்ட்மெண்ட்டில் சென்னையில் நிறைய அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ ஏசி மட்டும்தான் போட முடியும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்து நீங்கள் விண்டோ ஏசி யூஸ் பண்ணிக்கலாம். அல்லது எனக்கு ஸ்ப்ளிட் ஏசிக்கான ஆப்ஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஆங்கிளில் இருந்ததுன்னா ரெண்டு வாங்குறதுக்கு நீங்கள் ஸ்ப்ளிட் ஏசி வாங்குறதா பெஸ்ட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அமுத்துங்க. தேங்க்யூ.